The wreath looks perfect, right? ஏ உமா, கிறிஸ்மஸ் அப்போ சீரியல் மாட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல உமா? ஆமாக்கா. நல்ல வேலை உமா, நம்ம அன்னைக்கே போய் சீரியல் லைட்டு ஸ்டாரு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆமாக்கா. பாத்தியா உமா, இன்னான்னு கிறிஸ்மஸ் கிட்ட வந்துட்டு ஒரு வாரத்தில் கிறிஸ்மஸ். ஆமாக்கா. இதுக்கப்புறம் கடைக்கு போய் வாங்கி மாட்டோம்னு நினச்சோன்னு ஐயா, அது நடக்காத காரியம் உமா. பண்டெல்லாம் வேற செய்ய வேண்டியது இருக்கு பத்தியா? ஆமாக்கா. உமா, நீ உன் வீட்டில் சீரியல் லைட்டு மாட்டிட்டியா? ஆமாக்கா. வாங்கிட்டு வந்த அன்னைக்கு என் வீட்டுக்காரு மாட்டிட்டாவ. பரவாயில்லையே உமா, இந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சிருக்கியே. ஆமாக்கா. சரி வேகமாக லைட்டை மாட்டுவோம் உமா. இன்னும் நிறைய வேலைலாம் இருக்குது, குடியெல்லாம் வைக்கணும்ல. ஆமாக்கா. பார்த்து மாட்டுங்க வசந்தியக்கா, பார்த்து மாட்டுங்க. ஏ உமா, கரெக்டாக மாட்டேனா? ஆமாக்கா. இன்னும் கொஞ்சம் தள்ளி மாட்டுங்க. ஆ இப்ப சரியா இருக்கு வசந்திக்கா. ஏன் வசந்தி? வாங்க கோமதிக்கா, எப்போ வந்தியே? என்ன வசந்தி, லைட்லாம் மாட்டி வீடை அழகுபடுத்தின மாதிரி இருக்கு. ஆமாம் கோமதியக்கா, நம்ம அன்னைக்கு லைட்டு வாங்கிட்டு வந்தோம்ல, அதான் இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. சரிம்மா வசந்தி, அழகா மாட்டிருக்கியே. அப்படியே கோமதியக்கா? ஆமா வசந்தி, நல்லா தான் மாட்டிருக்கா. லைட்லாம் மாட்டினதுக்கு அப்புறம் உன் வீடு ரொம்ப அழகா இருக்கே. இக்கா, நீங்கள் லட்சுமியில் லைட்டு மாட்டிட்டீங்களோ? ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் அன்னைக்கு போட்டுட்டோம் பார்த்துக்க. இந்த உமாவும் அன்னைக்கே போட்டிருக்காக்கா. நான் தான் வாங்கி அப்படியே உள்ளே வச்சுருக்கேன் போல. சரி, இன்னைக்காவது மாட்டோமேன்னு எடுத்து மாட்டிட்டு கிடக்கேன். கோமதிக்கா, வீட்டில் குடியில் வைக்கலோ? இல்லை உமா, குடியெல்லாம் வைக்கல. சும்மா ஸ்டாரை மாட்டி சீரியல் லைட்டை தொங்க விட்டுருக்கேன். கோமதிக்கா, நான் சீரியல் லைட்லாம் மாட்டதோடு இல்லாமல் குடிலும் கட்டலான் இருக்கேன்க்கா. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். குடில் கெட்டுமா, அது ரொம்ப நல்லது. அப்படியே கோமதியக்கா, நான் இது வரைக்கும் கெட்டினதில்லை பார்த்துக்கோங்க. இந்த உமா இருக்காளா, அவளும் நானும் சேர்ந்து தான் கெட்ட போகிறோம். சரிம்மா, கேட்டுங்க. அப்புறம் கோமதியக்கா, இன்னும் நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கிய? சின்ன பொண்ணுங்க அந்த வளர்ந்த மாடி எங்கேயாவது போயிருப்பா. அவளெல்லாம் தேடிட்டு தெரிய முடியுமா? இல்லை லட்சுமி, உங்கள் 2 பேருக்கு கூட தானே இப்பவும் தெரியவா? ஆளை காணுமே, அதான் கேட்டேன். ஏன் வசந்தி, அங்கே பாரு, நீ சின்ன பொண்ணு தேர்ந்து சின்ன பொண்ணே வாரா. என்னக்கா எல்லாரும் கூட்டமாக நீங்கள் பேசிட்டு இருக்கியே? ஒன்றும் இல்லைம்மா, சின்ன பொண்ணு நம்ம வசந்தி இருக்கால, ஸ்டாரு சீரியல் லைட்லாம் போட்டு வீட்டை அழகுபடுத்திட்டு இருந்தா, அதான் பார்த்துட்டு இருக்கோம்மா. என்ன 4 முடி கலக்குன்னு கலக்குறா? ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நம்ம அன்னைக்கு அந்த டவுனுக்கு போனோம் பார்த்தியா, அங்கே வாங்கிட்டு வந்தோம்லாம் சீரியல் லைட்டு, அதை தான் எடுத்து தொங்க விட்டுட்ருக்கேன். பரவாயில்லையே 4 முடி, நல்லா அழகாக தான் தொங்க விட்டுருக்கா. பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆமாம் சின்ன பொண்ணு, இவ்வளோ நேரம் ஆளையே காணுமே, எங்கே போனா? ஏதாவது வேலை இருந்துச்சோ? இந்த கிறிஸ்துமஸுக்கு வீட்டை கிட்ட சுத்தம் கிட்ட பண்ணிட்டியோ? அவ சுத்தம் பண்ணிட்டாலும் எப்பவும் அது குப்பை காடை தான் டால கிடக்கும். ஏ கலக்குருவி, நீ வாயை மூடு பார்த்துக்க. ஏன் 4 முடி, அது ஒன்றும் இல்லை, ஒரே யோசனையாக இருந்து அதான் சும்மா யோசிச்சுக்கிட்டு அங்கே எங்கேயுமா தெரிஞ்சிட்டு இருக்கேன். யோசனையா? என்னாச்சுமா சின்ன பொண்ணு? இல்லைக்கா, கிறிஸ்மஸ் வேற வருது, பண்டிகைக்கு பிள்ளைகளுக்கு வேற துணி எதுவும் இன்னும் எடுக்கல, கையில் காசு வேற இல்லைக்கா, என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, நான் வேணா காசு தரட்டுமாமா, பிள்ளைக்கு எடுத்துக்கூடா? அது ஏன் வேண்டாம் காமெடிக்கு, அது நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணலாமான்னு இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு, உண்மையாவாமா? இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஏ சின்ன பொண்ணு, கடைலாம் யோசிச்சிட்டியா? என்ன கடை போட போறா? ஏதாவது வித்தியாசமாக போட சின்ன பொண்ணு, அப்போ தான் கடை நல்லா போகும். அதான் 4 முடி, நானும் இவ்வளோ நேரமாக யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு வாழ்ந்த மாடு? ஊரை விட்டே ஓட போறியோ? ஏ கலக்குருவி, உன்னை இந்த ஊரை விட்டு வரட்டாம நான் இங்கேருந்து போக மாட்டேன். ஏன் சின்ன பொண்ணு, என்ன கடைன்னு சொல்லுமா? கோமதிக்கா, சிக்கன் பக்கோடா போடலான்னு இருக்கேன்க்கா. என்னது, சிக்கன் பக்கோடாவா? நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே. ஒரு வித்தியாசமா இருக்கும்ல இல்லவே, அதான் சிக்கன் பக்கோடான்னு போட போறேன். ஏ சின்ன பொண்ணு, இது நல்ல ஐடியாவாக இருக்குது பார்த்துக்க. ஆமா 4 முடி, எனக்கும் இது சரியா வரும்னு தோணுது, அதான் நாளையிலே இருந்து கடையை போடலாமான்னு இருக்கேன். கோமதிக்கா, நீங்க என்னக்கா சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, சிக்கன் பக்கோடா வித்தியாசமா இருக்கு, செஞ்சு பாருமா. வாங்க, நாங்க எல்லாரும் வாரோம், தெரிஞ்சவங்களுக்கும் சொல்றோமா, கடை நல்லா போவோம். சரி கோமதிக்கா, நீங்க எப்படி நம்பிக்கையா பேசும்போது கண்டிப்பா நான் கடை வைக்க தான் போறேன். நாளைக்கே போடலான்னு இருக்கேன்க்கா, எல்லாரும் வந்து வாங்குங்கண்ணே.
ஏ கலக்குருவி நீயும் வா. ஆ நாளையாவது நான் விரதம் இருக்க போறேன். என்ன சொல்றா கலக்குருவி? கிறிஸ்துமஸ் வரைக்கும் நான்வெஜ் திங்காம இருக்க போறியோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. உன் கடையில செய்யற எந்த பொருளும் திங்க கூடாதுன்னு விரதம் இருக்க போறேன். நீ வேணா பாரு கலக்குருவி, நான் கடையை போட்டதும் டேஸ்டா இருக்குன்னு 3 வேளையும் நீ அந்த பண்றது தான் வாங்கி திங்க போற. பாப்போம் பாப்போம். பார்க்க தானே போறா நாளைக்கு நம்ம பக்கோடா எப்படி இருக்குன்னு. சரி கோமதிக்கு, அப்ப நான் வாரேன். கடைக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்க வேண்டியது இருக்கு பத்தியலா. ஆ சரிம்மா சின்ன பொண்ணு, பார்த்து போயிட்டாமா. சரிக்கா கோமதிக்கா. சின்ன பொண்ணு கடை ஆரம்பிக்க போறா. அவ வைக்கிற கடை நல்லா வரணும்ப்பா. வாங்கம்மா வாங்க, சுவையான சிக்கன் பக்கோடா சாப்பிட வாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, சுவையான சிக்கன் பக்கோடா சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. சுத்தமான முறையில் வீட்டில் செய்யப்பட்ட சுவையான சிக்கன் பக்கோடா. ஒரு முறை சுவைச்சு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பீங்க, சிக்கன் பக்கோடா சிக்கன் பக்கோடா, சூடான சுவையான சிக்கன் பக்கோடா. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. என்ன இந்த இடத்துல திடீர்னு ஒரு கடை முளைச்சிருக்கே? சிக்கன் பக்கோடாவா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கடை இங்க இருந்ததே இல்லையே. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, சூடான சிக்கன் பக்கோடா சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. சிக்கன் பக்கோடாவா? வாசனையும் நல்லா கமகமான்னு வருது. போய் என்னன்னு பார்த்து சாப்பிட்டுருவோம். வாங்கண்ணே, சிக்கன் பக்கோடா சாப்பிடுறீங்களா? சிக்கன் பக்கோடாவா? ஒரு பிளேட் எவ்வளோமா? 75 ரூபாண்ணே. விலை கொஞ்சம் அதிகதாம்மா, இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல வாசனை வருது. ஒரு பிளேட் தாங்க. உட்காருங்கண்ணே, எடுத்துட்டு வந்து தாரேன். வாவ், செம டேஸ்டியா இருக்க. உண்மையிலேயே இந்த பக்கோடா ரொம்ப நல்லா இருக்கு. ஏம்மா, உன் கடை சிக்கன் பக்கோடா சூப்பரா இருக்குமா? ரொம்ப நன்றிண்ணே, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு இன்னொரு பிளேட் வாங்கி சாப்பிடுங்கண்ணே, வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கிட்டு போங்க. சரிம்மா, வாங்கிட்டு போறேன். வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க, சுவையான சிக்கன் பக்கோடா சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. ஏம்மா சின்ன பொண்ணு. கோமதிக்கா வாங்குக்கா, சொன்ன மாதிரி கடைக்கு வந்துட்டீல. இக்கா சிக்கன் பக்கோடா சாப்பிடுங்கக்கா. இருமா சின்ன பொண்ணு, அப்புறம் சாப்பிடுவோம். முதல்ல கடைக்கு வந்துருக்க ஆட்களுக்கு கவனிமா. இக்கா உட்காருங்கக்கா, ஒரு அணி தானே இருக்கவே, நீங்க சாப்பிடுங்க கோமதிக்கா. இருக்கட்டுமா சின்ன பொண்ணு, நான் அப்புறம் சாப்பிட்றேம்மா. கடைக்கு வரவே முதல்ல கவனி. வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான சிக்கன் பக்கோடா. வாங்கய்யா வாங்க, வாங்கம்மா வாங்க, சூடான சிக்கன் பக்கோடா சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. சின்ன பொண்ணு, இது உன்னோட கடையாமா? ஆமாக்கா. என் பையன் தாம்மா அங்க ஒரு கடை இருக்கு, சிக்கன் பக்கோடா சாட போன்னு கூப்பிட்டான் பத்துக்க. அதான் நானும் கிளம்பி வந்தேன். உன் கடை எனக்கு தெரியாதே. அதனால என்னக்கா, வாங்க சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு பிளேட் தரவா? சரிம்மா சின்ன பொண்ணு, ஆளுக்கு ஒரு பிளேட்டை தந்துரு. காசுமி அக்கா வந்து உட்காருங்கக்கா, ஏன் நின்னுட்டே நிக்கிய? ஏ கோமதி, நீ இந்த கடையில இருக்கியோமா? ஐயே இல்லக்கா, நம்ம சின்ன பொண்ணு தானே கடை வச்சிருக்கா, அதான் கடையை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க வாங்கக்கா, உட்காந்து சாப்பிடுங்க. சரிம்மா கோமதி, நீ சாப்பிடலையா? நான் அப்புறமேட்டு சாப்பிட்றேன்க்கா, நீங்க சாப்பிடுங்க, வந்து உட்காருங்க வாங்க. ஏம்மா சின்ன பொண்ணு, எத்தனை நாளா பக்கோடா கடை போட்டிருக்கா? அது வந்து காசுமி அக்கா, இன்னைக்கு தாக்கா ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியாம்மா சின்ன பொண்ணு? ஆரம்பிச்ச முத நாளே பரவாயில்லையம்மா, சின்ன பிள்ளைகளுக்கு கூட உன் கடை தெரிஞ்சிருக்கே. நம்ம கை பக்கம் அப்படி காசுமி அக்கா. அம்மா சிக்கன் பக்கோடா. சின்ன பொண்ணு, சிக்கன் பக்கோடா எடுத்துட்டு வாமா. பிள்ளை ஆசைப்பட்டு கேட்காமா. ஒரு நிமிஷம் காசுமி அக்கா, இன்னும் இப்போ எடுத்து வந்துடுறேன். சின்ன பொண்ணு, வேகமா பொரிச்சு தட்டில் போடுமா, நான் எடுத்து கொண்டு கொடுக்கேன். இல்ல வேண்டாம் கோமதி அக்கா, நானே கொடுக்கேன். இக்கா, எங்களுக்கும் 2 சிக்கன் பக்கோடா கொடுங்க. உட்காருங்க தம்பி, எடுத்துட்டு வரோம். ஏ சின்ன பொண்ணு, கூட்ட வேற வந்துட்டு கிடக்குமா, நீ பொரிச்சு அள்ளி எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு நேரம் ஆயிரும். எடுத்து வைமா, நான் ஒவ்வொருத்தருக்கா கொண்டு கொடுத்துட்டு வரேன். சரி கோமதி அக்கா. இப்ப தம்பி இந்த சேர்ல உட்காருப்பா, எடுத்துட்டு வரேன். அக்கா இந்தாங்கக்கா சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு வேகமா எடுத்து வைமா, ஆட்கள் வேற வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் இருங்க கோமதி அக்கா, இப்போ எடுத்து தாரேன். பரவாயில்லையே சின்ன பொண்ணு, நம்ம கிட்ட கடனை உடங்கி வாங்கி கடையை வச்சாலும் நல்ல கடை போதே. முத நாள் திறந்த கடை மாதிரி இல்லையே, கூட்டம் அள்ளுது. வேலைக்கு வேற ஆளை வச்சிருப்பா போல, இங்கிட்ட அங்கிட்ட ஓடி வேலை செய்த. கஷ்டப்படுறேன்னு சொல்லி கடன் வாங்கினா, இங்க பார்த்தா கடை நல்லா போய் வருமானம் அள்ளுது போல இருக்கே. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வட்டியை கூட்டியாவது கட்டியிருக்கலாம். இவளுக்காக கம்மியான வட்டியில காசு கொடுத்துட்டேன். அதனால என்ன, இப்போ கடையில் கூட்டம் குறையட்டும், பேசுவோம். வட்டியை கூட்டித்தா இல்லைன்னா உடனே காசு தான் சொல்லிடுவோம். வேற வழியே இல்லாமல் அவளும் தந்துடுவா. ரொம்ப தேங்க்ஸ் கோமதி அக்கா, நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிருக்கோம் இன்னைக்கு. இவ்வளவு கூட்டம் வரும் நானே எதிர்பார்க்கல கோமதி அக்கா. எப்படியா சமாளிச்சிடலாம் நினைச்சேன் பார்த்துக்கோங்க, முடியல. நல்ல வேலை நீங்க இருந்தீங்க கோமதி அக்கா. அதனால என்ன சின்ன பொண்ணு, பரவாயில்லம்மா, நம்ம பிள்ளை தானே நீ, உனக்கு வேலை செஞ்சு தரதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. ஏன் சின்ன பொண்ணு, அங்க ஒரு ஆள் வந்திருக்குமா, இருந்தா சாப்பிட கொடுறேன். இக்கா உட்காருங்க, பக்கோடா எடுத்து வரட்டுமா, சாப்பிடல? ஏ கோமதி அக்கா, அப்படியே யாருன்னு தெரியாம பேசாதே கோமதி அக்கா.
யாருமா அது சின்ன பொண்ணு? கோமதிக்கா அவகிட்ட தானே கடனை வாங்கி கடையை நடத்துறேங்க்கா. ஓ அப்படியாம்மா, அவகிட்ட காசு கொடுத்தாவளோ? ஆமா கோமதிக்கா, இப்போ எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலக்கா, இருங்க நான் பேசுறேன். இக்கா வாங்கக்கா உட்காருங்க. ஆ வாரேம்மா சின்ன பொண்ணு. என்னக்கா சொல்லுங்க, பக்கோடா எடுத்துட்டுமாக்கா? என்ன சின்ன பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறேன், கடையை நடத்த போறேன் அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இங்க வந்து பார்த்தா உன் கடையில கூட்டம் இப்படி இருக்கம்மா? முத நாள் திறந்த கடையில இவ்வளவு கூட்டம் இருக்குமா? ஐயோ அக்கா, நான் கடையவே இன்னைக்கு தாங்க திறக்கிறேன். செய்யற பக்கோடா நல்லா இருக்கிறதுனால கூட்டம் வருதுக்கா. ஆனாலும் முத நாளே எல்லா காசும் வந்துடும் போல இருக்கே. நான் வேற நீ கஷ்டப்படுற நினைச்சு கம்மியான வட்டியில காசு தந்துட்டேன். பார்வதிக்கா உண்மையிலேயே நான் கஷ்டம் படுறேன். ஆமாம்மா சின்ன பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா பார்த்துக்கோங்க. இப்போதான் உங்ககிட்ட கடனை வாங்கி கடையை நடத்துறா. இன்னைக்கு தாம்மா அவள் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்குறேன். எனக்கு என்னமோ என்கிட்ட வாங்கின 15,000 இன்னைக்கு ஒரே நாளே வசூலாயிரும் தோணுது. அவள் கஷ்டப்படுறான்னு நினச்சி தான் நான் கம்மியான வட்டி காசு கொடுத்தேன். வேற யாராச்சும் இருந்தால் அதிகமாக தானே கொடுத்துருப்பேன். அதனால என்னாச்சுக்கா? அதனால என்னக்கா காசு திரும்ப கேட்பீங்களோ? சேச்சே, அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவே இல்லைம்மா. வட்டியை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்க என்னம்மா. நான் வாங்கின பணத்தை ராக்கெட் வட்டியில் ஓட்டுறது திரும்ப வாங்கிக்கிறேன். நீ கஷ்டப்படுறான்னு நினச்சி தான் கம்மியான வட்டி தந்தேன். அதான் இப்போ நீ நல்லா இருக்கால, அதனால கூடுதல் வட்டிக்கே காசு திரும்பத்தா. ஐயோ அக்கா, ஏன்க்கா அப்படி சொல்றீங்க? என்னால் அதிகமான வட்டிக்கெல்லாம் காசு திரும்ப தர முடியாதுக்கா. இல்லைம்மா சின்ன பொண்ணு, நீ கூடுதல் வட்டிக்கே காசு திரும்பத்தா. அப்போ தான் எனக்கு சரியா இருக்கும். சீக்கிரமா இந்த மாதம் வட்டி தந்துரு. நான் வரேன் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு என்னம்மா இந்தம்மா இப்படி சொல்லிட்டு போறாவ? ஆமா கோமதிக்கா, அது எனக்கும் ஒண்ணுமே புரியல. கையில காசு இல்லைன்னாக்கா இவங்ககிட்ட போய் கடன் வாங்கினேன். ஆனா திடீர்னு வந்து இவ்வளவு வட்டிக்கு திரும்ப தர சொல்றாங்க. என்னால எப்படிக்கா தர முடியும்? நீங்களே பாத்தீங்க தானே கோமதிக்கா, கடையில கூட்டம் மட்டும் தான் இருக்கு. தெரிஞ்சாலும் ஒருத்தரும் காசு கொடுத்து சாப்பிடல. எல்லாரும் அப்ப இருந்தாலும் சின்ன பொண்ணு சொல்லிட்டு போயிட்டாவ. இது தெரியாம இந்த பொம்பளை வேற அதிக வட்டியில காசு திரும்ப கேக்குதுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, இப்பதான் உனக்கே ஒரு கடை கிடைச்சது. இந்த கிறிஸ்துமஸை நீ நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டா, திடீர்னு இப்படி ஆயிப்போச்சே. ஆமா கோமதிக்கா, இப்ப என்ன பண்ணே எனக்கு தெரியல. கவலைப்படாதம்மா சின்ன பொண்ணு, அதுக்கும் ஒரு வழி பிறக்கும். கோமதிக்கா, இப்ப நான் என்னக்கா பண்ணுவேன்? இந்த வாட்டி காசு கேட்டா நான் எப்படிக்கா திருப்பி கொடுப்பேன்? கடை நல்லா போயிருந்தா கூட பரவாயில்ல கோமதிக்கா, கடை வேற சரியா ஓடல. கவலைப்படாதம்மா சின்ன பொண்ணு, எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா. நீ இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்கா? இன்னைக்கு தானமா சின்ன பொண்ணு கடையை திறந்திருக்கா. போக போக வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும். கண்டிப்பா நல்லா பணத்தை திரும்ப கொடுக்க முடியுமா? என்னக்கா சொல்றேன் கோமதிக்கா, முத நாளே எல்லாரும் கடன் சொல்லிட்டு போறவ. சாப்பாடு நல்லா இருக்கு சின்ன பொண்ணு சொல்லி வாங்கி திங்குறாவளே தவிர ஒருத்தருக்கு காசு திரும்ப தர மாட்டேக்காவளக்கா. நீ அப்படி நினைக்கா சின்ன பொண்ணு, எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவே தானேம்மா. நம்ம தெருவில் உள்ளவே தானே, திரும்ப தந்துடுவா சின்ன பொண்ணு. நீ கஷ்டப்படும் போது யாராவது பார்த்துட்டு இருப்பாவலாமா? பிள்ளைல ஆசைப்பட்டு துணி கட்டிச்சா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் கோமதிக்கா. இப்ப பாருங்க, இந்த கடன் அடைப்பனா நான் இல்லைன்னா பிள்ளை துணி வாங்கி கொடுப்பேன் கோமதிக்கா. என்ன கோமதிக்கா நான் பண்ணுவேன்? ஏன் சின்ன பொண்ணு, நீ எவ்வளவு தைரியமான பிள்ளைம்மா. இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா? அழாதம்மா சின்ன பொண்ணு, எல்லாம் சரியாயிரும். என்ன இந்த வளர்ந்த மாடு காலையில உட்காராம வெளியே சேர போட்டு உட்காந்துட்டு இருக்கா? சுட சுட பக்கோடா போட்டு எல்லாருக்கும் கொடுத்தா தானே நல்லா இருக்கும். ஒரு அண்டா நிறைய சுட்டு வச்சுட்டு வந்து உட்காந்து கதை பேசிட்டு இருக்கா பாருங்க. அறிவே இல்லாத சுவாத்து மாடு. ஏன் வளர்ந்த மாடு இப்படி உட்காந்து கதை விட்டுட்டு இருக்கா? போய் கடையில வேலை செய்ய மாட்டியோ? இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன், இப்பதான் வந்து உட்காந்து. என்னாச்சு வளர்ந்த மாடு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கா? லட்சுமி, இவ ஒரு பொம்பளைகிட்ட கடன் வாங்கியிருக்காமா. அந்த பொம்பளை இப்போ வந்துச்சு பார்த்துக்க. என்னக்கா இப்போதானே கடனே வாங்கியிருக்கா, அதுக்குள்ள எதுக்கு வந்துச்சு அந்த பொம்பளை? தெரியல லட்சுமி, வந்துச்சுமா. கடையில நல்ல கூட்டமா இருக்கு, நல்ல வியாபாரம் நடக்குதுன்னு கேட்டுச்சு. அப்புறம் பார்த்தா போகும்போது நல்ல வட்டியை கூட்டி காசு தான் கேட்டு போதுமா. இந்த மாசத்து வட்டியை உடனே கட்டுன்னு வேற சொல்லிட்டு போகுது. அதுக்கு எதுக்கு இந்த வளர்ந்த மாடு உட்காந்து அழுதுட்டு இருக்கா? ஏன் லட்சுமி, உடனே கட்டுன்னு சொல்லிட்டு போறாவமா. சின்ன பொண்ணு வேற பிள்ளைக்கு துணி வாங்கணும்னு காசு சேர்த்துருக்கா. இந்த கடையில் எனக்கு வியாபாரமே சரியில்லைம்மா, அதான் வருத்தத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏன் வளர்ந்த மாடு, நல்ல வேலை செய், இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காதே. நீ பக்கோட டேஸ்டா போட்டா கடையில் வியாபாரம் நல்லா நடக்கும். அப்புறம் அந்த பொம்பளைக்கு ஏன் வட்டியை கொடுக்கணும்? அசலையும் முதலையும் சேர்த்து மொத்தமாக கொடுத்துடலாம். கவலைப்படாத, போய் கடை நடத்துப்போ. உட்காந்து அழுதுட்டு இருக்கா. மாடு மாதிரி வளர்ந்து மடியில மூளை வேலை செய்யலையே. அறிவு கட்ட கலக்குருவி, எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும், கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொடுக்கணும்னு ஆசாசியா இருந்தேன். அந்த பொம்பளை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. இப்போ என்ன, உனக்கு கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிதானே? நான் வசந்தி கிட்ட சீட்டு பைசா வாங்கி வச்சிருக்கேன். வேணும்னா அந்த காசை நீ வாங்கி கிறிஸ்துமஸ் சந்தோஷமா கொண்டாடு. அப்புறமா நீ திருப்பி தந்தா போதும், எந்த அவசரமும் இல்லை. அந்த பொம்பளை மாதிரி நான் ஒன்றும் வட்டிலாம் கேட்க மாட்டேன். உட்காந்து அழாதே, போய் வேலையை பாரு. லட்சுமி, உண்மையா குடிக்கியம்மா? ஆமாக்கா, இவ வேற கடந்து இப்படி அழுதுட்டு இருக்கா. நல்லாவாக்கா இருக்கு? நல்ல நாளாகமா இப்படி அழுதுட்டா இருப்பாவே. அவளை சந்தோஷமா இருக்க சொல்லுங்கக்கா. நான் காசு கொடுக்குறேன்க்கா, பிள்ளைக்கு துணி எடுத்து கொடுத்து சந்தோஷமா கொண்டாட சொல்லுங்க. லட்சுமி, ரொம்ப நல்லதுமா லட்சுமி. இப்போ சின்ன பொண்ணோட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். கலக்குருவி, ரொம்ப தேங்க்ஸ். நல்ல எருமை கடை மாதிரி வளர்த்தியா வளர்ந்தா மட்டும் பத்தாது, எதையும் சமாளிக்க தெரியணும். உட்காந்து அழுதுட்டு கிடக்கா.
போ போ சூடா 2 பிளேட் பக்கோடா போட்டு எடுத்துட்டு வா. ம் சரி. அழகா வளர்ந்த மாடி அசிங்கமா இருக்கு. போ போ எந்திரிச்சு போய் வேலையை செய். உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப பாரு கலக்குருவி, நான் எப்படி பக்கோடா போடுறேன்ட்டு. வாங்கி தின்னுட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பா பாரு. நீ முதல்ல எடுத்துட்டு வா, அப்புறம் சொல்றேன் அது நல்லா இருக்கா இல்லையான்னு. அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு பீத்தாதே. போ போ. உட்காரு கலக்குருவி, போய் பக்கோடா எடுத்துட்டு வரேன். இப்படி சிரிச்சுட்டே இரு வளர்ந்த மாடு, அப்பதான் நல்லா இருக்கு.